சுமங்கலி வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவளுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும், நான் எழுதி தரேம்மா அப்படின்னாரு. அதே மாதிரி எழுதி கொடுத்தாரு. அதை தான் சொன்ன ஒரே ஒருத்தர், அது யார், கடவுள், அவர் செய்ய வைக்கிறார். எழுதி கொடுத்தாரு. அவருக்கு டைரக்டர், ஏன்னா அவங்க படித்து பார்க்கணும் இல்லையா, பார்த்து உடனே ஆரம்பிங்கன்னாரு. எனக்கு கை கால் புரியல. மறுபடியும் உடனே ஆரம்பிக்கிறது என்ன ஷூட்டிங் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் மோகன் சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒன்றும் தெரியல சார், எப்படி என்ன நாங்களே எல்லாம் பண்ணித்தரோம், ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னேன். நான் என்ன தான் பணம் கொடுத்தாலும் அது பண்ணி கொடுக்க ஒரு பொறுப்பான ஒரு கரெக்டான ஆள் இருக்கணும் இல்லைம்மா. அது வந்து எனக்கு வந்து கிரேசி மோகன் சார் பண்ணி கொடுத்தாரு. அதை என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அது வந்து எனக்கு 1 வருஷம் பண்ணி தரல, 2 வருஷம் பண்ணி கொடுத்தாரு. 2வது கூட ஒரு ப்ரொடியூஸ் பண்ணேன், அதுவும் அவரே பண்ணி கொடுத்தாரு மோகன் சார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் எனக்கு பண்ணி கொடுத்ததில் நான் வந்து வீடு வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத நபர்னா கிரேசி மோகனை சொல்லலாம். லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க.